அண்ணா வணக்கம். நான் சக்தி கரிகாலன். அண்மையில் அண்ணன் திருமா அவர்கள் தமிழ் உணர்வு உயிர்ப்போட இருக்குதுன்னா திராவிடம் தான் காரணம், மொழி போற மேற்கோள் காட்டி பெரியாரும் கலைஞரும் இல்லைன்னா நம்மளும் இந்தி வாழாவா மாறி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அண்ணனுடைய கருத்தை மதிப்பேன், எப்பவுமே மதிக்கிறேன். ஆனால் அந்த கருத்தை நான் ஏற்கலை. அவருடைய கருத்து அது அண்ணனுடைய கருத்து, அதை போய் விமர்சிச்சு கொண்டேன். ஆனால் இங்கே என்னன்னா, இப்போ எந்த இடத்துல இந்தி இல்லை? பெரியார் இந்தியை எதிர்த்தாருன்னு எவன் சொன்னவன்? முதல்ல அவர் திறந்த பள்ளிக்கூடமே இந்தி பள்ளிக்கூடம் தான். இந்தியை நான் எதிர்க்கிறது இந்தி வரக்கூடாதுன்னு இல்லை, இங்கிலீஷ் வராமல் போயிருங்கிறதுக்காக. தமிழ் அழிந்து போயிரும்லாம் நான் எதிர்க்கலை. சொன்னது யாரு? அப்புறம் அவர் எங்கே இந்தியை எதிர்த்தாரு? முதலாக திறந்த பள்ளிக்கூடம் ஈரோட்டில் அவர் இந்தி பள்ளிக்கூடம். அதை திறந்தது இவர் திறந்தார் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கும்போது. நான் அந்த கட்சியில் இருந்தனால கூட போய் தொலைஞ்சேன்னு சொன்னது தமிழ் தென்றல் நம்ம தாத்தன் திருவிக்கா ஐயா. அதனால அவங்கெல்லாம் இந்தி எதிர்த்தாங்கிறது சும்மா நாடகம். அதை விட்டுருங்க. இப்போ இந்தி எதிர்ப்பில் எங்கே இந்தி எந்த இடத்துல இல்லை? ஐயா தயாநிதி மாறனுக்கு, ஐயா முரசொலி மாறன் இறந்த பிறகு ஐயா தயாநிதி மாறனுக்கு இடம் கொடுக்குறாங்க. அதே மத்திய சென்னையிலே நிற்க கட்சிக்காரங்களாம் மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது இவர் கொடுக்குறீங்களேன்னு ஊடகம் கேட்குது, ஊடகவியலாளர் கேட்குறாங்க. இந்த தயாவுக்கு நல்லா ஹிந்தி தெரியும், வட இந்திய தலைவர்களோட பேச வசதியாக இருக்கும்னு சொன்னது யார்? ஐயா கருணாநிதி. அப்புறம் அவர் தான் இந்தி ஒழிச்சாருன்றீங்க. இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் இந்தி மொழியாக இருக்குது, இந்தி பாடமொழியாக இருக்கா இல்லையா? தமிழ் இருக்கா? தமிழ் பாடமொழியாவது இருக்கா? அப்போ எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் எங்கே உயிர் பட வச்சுருக்கு? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? அரசு சென்னை கடற்கரைக்கு இப்படியப்போ நம்ம சென்னைன்னு இருக்குது, சென்னை இங்கிலீஷில் எழுத்துல இருக்குது, தமிழ் நம்ம தமிழ் எழுத்துல இருக்குது. இது தங்கிலீஷா இங்கே தமிழா? அப்புறம் உயிர் படம் இருக்குன்னா எங்கிட்டு உயிர் படம் இருக்கு? எங்கிட்டு இருக்கு சொல்லுப்பா? எங்க என்ன இருக்குது சொல்லுங்க. இவங்க சன் டிவியின் தமிழ் மாலையில் தமிழ் உயிர் படம் இருக்குன்னா அவரே சொல்றாரு ரெயின்போனே தமிழ்ல எழுதுங்கிறப்பல, வானவில்னு எழுதுங்கன்னு சொல்லலை. இதுதான் உயிர் படம் இருக்கிற தம்பி. இப்போ நான் பேசுகிறேன்ல, இதையெல்லாம் 2006க்கு முன்னாடி எங்கள் அண்ணன் பேசிட்டு இருந்தார் எங்ககிட்ட. இன்னைக்கு அந்த கூட்டணியில் போய் இருக்கிறதுனால இதை பேச வேண்டிய அவருக்கு சூழல் இருக்குது. அது எங்களுக்கு தெரியுது. அதனால அண்ணன் கருத்து, அது அவர் கருத்து. இது தம்பி என்னோட கருத்து, என்னோட கருத்து. எனக்கு இந்த கருத்தை கற்பித்தது யாரு? அவர் தான். அதனால அது பேசுறது அவசியமற்றது, விட்டுருவோம். வணக்கம் அண்ணா, என் பேர் ஸ்ருதிஹா மணிகண்டன். நான் சட்டம் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட கேள்வி என்னன்னா, அரசியல் ரீதியாக, தத்துவ ரீதியாக, கொள்கை ரீதியாக நமக்கு பல எதிரணியினர், துரோகிகள் இருக்காங்க. அவர்கள் அனைவரையும் ஒரே தளத்தில் ஒரே போரில் எதிர்கொள்வது பற்றி உங்கள் கருத்து? நாற்பக்கமும் பகைவர் நடுவில் நம் தமிழ் தாயின்னு நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாடுனா, இப்போ நாற்பக்கமும் பகைவர் நடுவில் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு அவன் பேரப்பிள்ளையை நம்ம பாடுறோம். தமிழ் தாய் மட்டுமல்ல, தமிழர்களும் நிற்கிறோம். நாற்பக்கம் பகைவர். இது இப்போ இந்தியா ஒரு தீபகற்பம், ஆனால் நாம் நிற்கிறது பகை தீவுக்குள்ளே நிற்கிறோம். 4 பக்கமும் நமக்கு பகை. இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம போராடித்தான் ஆகணும். இதில் பகை எப்பக்கம் வந்தாலும் நம்ம போராடித்தான் ஆகணும். நம்ம தலைவரை பொறுத்த வரைக்கும் 22 நாடுகள் தன்னை எதிர்த்து நின்ற போதும் அவர் சரணடையில். நம்ம போரிடணும் அப்படின்னா, ஏன்னா அதில் நம்ம முன் வைக்கிற லட்சியம்தான் முக்கியம். சிந்துற ரத்தமோ கொடுக்குற உயிரோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உயிரினு மேலானது நமது உரிமை. இப்போ நீங்கள் நான் கேட்குறேன், அன்பு பிள்ளைகிட்ட நான் கேட்குறேன், நம்ம சுற்றி பகைவராக இருக்காங்க, துரோகிகளாக இருக்காங்கன்னு நம்ம பயப்படுறோமா? நம்மளை பார்த்து அவங்க பயப்படுறாங்களா? அவன் பதறதே நம்மளை பார்த்து பயப்படுறான்னா அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? இப்போ நான் பேசுறதுல பல பேருக்கு வெறுப்பாக இருக்கு, கோபமாக இருக்கு, கத்துறான் அப்படின்னா அவன் கதறணுங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன், அவன் கோபப்படுறதுக்காக தான் நான் பேசுகிறேன். என்ன தம்பி என்ன? அதுதான். இப்போ நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு எச்சி ஊருமில்ல, உனக்கு எச்சி ஊருங்கிறதுக்காக தான் இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்குங்க. எத்தனை பகை வந்தாலும் பார்ப்போம். நம்ம என்ன சாதாரண ஆளுடைய பிள்ளைகளா? என்ன தம்பி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். உலக போர் நடத்தின தலைவனின் பிள்ளைகள் நம்ம. 22 நாடுகள் நம் தலைவனை எதிர்த்து போரிட்டதுன்னா அது உலக போரா இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோங்க. 22 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று
அந்த நாட்டின் அதிபர் ராஜபக்சே, அந்த நாட்டின் இராணுவ அமைச்சர் கோத்தபாயும் சொன்னது இருக்கு. அப்ப 22 நாடுகள், ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், என்ன சொல்றது, தாய்லாந்து, இந்தோனேஷியா, இந்த எல்லா நாடு, உக்ரைன், எல்லா நாடுகளும் சேர்ந்து நம்ம மீது போர் தொடுத்துச்சு. தலைவன் வெறும் 25,000 வீரர்களை, தமிழ் வீர மறவர்களை வச்சு ஆயுதம் மறுதளிக்கப்பட்டுருச்சு. அப்படி எதுவுமே கிடையாது. சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால்ரஸ் குண்டை வாங்கி ஊருக்கி கொண்டு செஞ்சு சண்டை போட்டுட்டு இருந்தான்னா உலக போர் இனிமே நடக்க போறது 3ஆம் உலக போர் இல்ல, 4ஆம் உலக போர். 3ஆம் உலக போரை நடத்தியவர்கள் தமிழ் தேசிய விடுதலைக்கென்று தாயக விடுதலை போராட்டத்தை செய்த வீரமரவன் பிரபாகரனின் படைப்பிள்ளைகள் விடுதலை புலிகள் என்பதை தமிழ் மக்கள் 3ஆம் உலக போரை செஞ்சோம்னு நம்ம பெருமையோட சொன்னோம். அவன் பிள்ளையை சுத்தி எத்தனை பேர் வந்தாலும் பயப்படுகிறவன் தான் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வருவான். வீரன் தனிச்சு தான் நிற்பான். நான் நிற்கிறது எனக்கு பின்னாடி இத்தனை லட்சம் இளைஞர்கள், மக்கள், என் தம்பி தங்கை நிற்கிறாங்கன்னு இல்லை, எனக்கு பின்னாடி அவர்கள் நிற்கிறாங்கிறதுல என்னுடைய திமிரும் துணிவும். அவர்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேங்கிறது தான் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுன்னு நினைக்கிறேன். 1000 பேரோட நின்றாலும் 1000 விலங்குகளோட சேர்ந்து நின்றாலும் புலி தனித்து நிற்குங்கிறான். தனித்து நின்றாலும் 1000 புலிகளோட நிக்கிற திமிரோடு நிற்குங்கிறான். நம்ம 1000 புலிகளோட நிக்கிற திமிரோட நிக்கிறோம். ஏன்? நாம புலி. அதனால நீங்க சொன்னாங்க இந்த பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு. நான் பனங்காடே நாங்க தான். எப்படி? நீ பனங்காட்டு நரி, நான் வன்னிக்காட்டு புலி. நான் எதுக்கு அஞ்ச மாட்டேன். அதனால அவெல்லாம் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா அதெல்லாம் இல்லை. எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் இந்தின்னு நம்ம தாத்தன் பண்ண மாதிரி அதெல்லாம் பயப்படக்கூடாது. எத்தனை பேர் வந்தாலும் இங்க பாருங்க, இந்த வில்லன் தான் இப்படி நின்னுக்குறான் அப்படிம்பா. 4 பேர் பாருங்களேன், வேணா படம் போட்டு பாருங்க, ஏன்னு ஓடி வருவான். அவன் அடிச்சு போடுவான். திருப்பி போடா, அவனை வெட்டுங்கடா அப்படின்னு ஒரு 10 பேர் ஓடியாருவான். அடியப்பட்டு விழுவான். அப்புறம் மொத்தமா வருவாங்க. யாரு? கதாநாயகன் ஒருத்தன் தான். வில்லன் அங்கேயே நின்றுக்கிட்டு ஆளை ஏறிக்கிட்டே இருப்பான். கடைசி யார் வருவா? வில்லன். ஒண்டி கொண்டி நம்மகிட்ட அடி வாங்கி சாவான். இப்ப நாம என்ன செய்யறோம்? அந்த அல்ல கையிலெல்லாம் ஸ்டாப்பிட்டு மெயின் ரவடி வாங்க இங்க வா. இப்ப அவனோட நடக்குது சண்டை. மெயின் ரவடி யாரு? உங்க ஈவேராவா? இங்க வா. அப்ப போடுற போடல இப்ப என்ன ஆயிருது? எல்லாம் இன்னைக்கு தான் தமிழ் தென்றல் திருவிக்கான்னு வருது. முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் வருது. இல்லைன்னா திருவிக்கா, கியாபே, மாப்போசி, வாவூசின்னு பாசிமணி ஊசி வித்துக்கிட்டு இருந்தான். இப்ப போட்ட போர்டுல எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அது தெரியுமா அவங்களுக்கு? 3ஆம் பிறையில ஸ்ரீதேவிக்கு அடிபட்டு மூளை போயிடும். அப்போ எங்கள் அண்ணன் அந்த இது தெரிஞ்ச பிறகு இந்த மனநிலை சரியானவரும் எங்கள் அண்ணனை மறந்துடும். அப்போ நம்ம எங்கள் அப்பா அப்படியே அந்த சோகத்தில் முடிச்சிருவாப்புல. எங்கள் அண்ணன் இந்த பானைகனையெல்லாம் வச்சு நடித்ததுக்கு பதிலாக அந்த பானையை வச்சு மண்டையில் ஒரே படா போட்டுதான் பழைய ஞாபகம் வந்துடும். அது மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன்? ஒரே படம் மண்டையில் போட்டு, புரியுதா? அதான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாவது கேள்வி? அண்ணா வணக்கம்.